வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சவ்வரிசி சேமியா வச்சு எப்படி ஒரு பாயாசம் செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ பாயாசம் செய்ய ஒரு கப்பில் சவ்வரிசி எடுத்துக்கலாம். இந்த சவ்வரிசியை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இந்த கடாயை சூடு பண்ணி லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். கலர் மாறாத அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். இப்போ தான் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்ததுக்கு பின்னாடி ஒரு கப்பு சவ்வரிசிக்கு 2 கப்பு தண்ணியுடைய அளவு இதை சேர்த்து நல்லா வேக விடணும். 20 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. இது நல்லா வெந்ததுக்கு பின்னாடி தான் மற்றதெல்லாம் சேர்க்கணும். வேகத்தோட்டிக்கு இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும், அடி பிடிக்காத அளவுக்கு. நல்லா வெந்ததுக்கு பின்னாடி தான் சேமியாவை சேர்க்கணும். இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இந்த சேமியா ஏற்கனவே வறுத்த சேமியாவை கண்டு நான் வறுத்துக்கலை, அப்படியே சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வரணும் நல்லா. இப்போ ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா கிளறி வர்றப்ப இப்போ அதே கப்பில் ஒரு கப்பு சர்க்கரை எடுத்து இது கூட சேர்த்துக்கணும். இப்போ ஒரு கப்பு சர்க்கரை எடுத்து இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு கப்பு சவ்வரிசிக்கு அதே கப்பில் நான் பால் எடுத்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கூட சேர்த்துக்கலாம். அந்த பால் வந்து இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுவையை அதிகரிக்கிறதுக்கு ஒரு சால்ட்டு லைட்டாக சேர்த்துக்கோங்க. இது கூட ஏலக்காய் பவுட்ரு இதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கணும். இப்போ இந்த பக்கம் முந்திரி திராட்சையை வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து இதெல்லாம் லைட்டாக வறுத்தா போதும். இதை வறுத்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ பாயாசம் வந்து நல்லா திக்னஸாக வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு இந்த பாயாசத்துக்கு வந்து 20 நிமிஷம் ஜவ்வரிசி வேகணும். ஒரு 5 நிமிஷம் சேமியா வந்தால் போதும். கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ ஒரு அருமையான பாயாசம் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.